அறிமுகப்பட்டி சக்திவேல் 2024 தமிழில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் ஃபீல் குட் மூவி. ரமேஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சார்லி, பவன், மேகனா மற்றும் பல அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ அந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோ கிராமத்தில் இருப்பார். இவருடைய லட்சியமே தான் ஒரு பெரிய ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆகி ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். இவருடைய லட்சியத்தின்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்பார். அப்படி இப்படின்ட்டு கிராமத்தில் என்னவோ பண்ணிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா ஹீரோயினை பார்ப்பாங்க, ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க, லவ் பண்ணுவாங்க, வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அந்த ஊரில் ஜாதி பிரச்சனை நிறையா இருக்கும். இப்போது ஹீரோ வேறு ஜாதி, ஹீரோயின் வேறு ஜாதி. இதனால ஊரே அவங்களை எதிர்க்கும். ஒரு கட்டத்தில் எப்படி இதை சமாளிக்கிறாரு, இதனால ஹீரோடைய லைஃப்பில் என்னெல்லாம் பிரச்சனைப்படுது, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்தில் நடிச்சிருக்க எல்லாமே ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தில் சார்லி அவங்களுடைய நடிப்பு செம்மையாக இருக்குது. அவங்க உயர்மான ஒரு தந்தையாக வந்திருக்காரு. அதே மாதிரி ஹீரோடைய ஆக்டிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ஸை நம்ம தேடி தான் பார்க்கணும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து கடைசி வரைக்கும் ஒரு மொக்கையான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துட்டாங்க. அந்தளவுக்கு படுமோசமாக இருக்குது. அதே மாதிரி படத்தில் இருக்கிற எந்த கேரக்டரும் ஒழுங்காக எழுதலை. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அது எப்படின்னா புரோட்டாவுக்கு சாம்பார் வச்ச மாதிரி இருக்குது. அதே மாதிரி படத்தில் அங்கங்கே அந்த பியூஜியம் மியூசிக்காக நல்லா கொடுத்துருக்கலாமா, ஓரளவுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் அவங்க அதில் போட்டு விட்டாங்க. சினிமோட்டோகிராஃபிக் ரொம்பவும் படுமோசமாக இருக்குது. ஏன்னா படம் பார்க்கும்போது படம் பார்க்குற எஃபெக்டே இல்லை, ஏதோ ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ட்விஸ்ட் அண்ட் ரிவ்யூ சுத்தமாகவே இல்லைங்க. இதுதான் அடுத்தது இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத சின்ன குழந்தை கூட கெஸ் பண்ணிடும், அந்தளவுக்கு இருக்குது. மொத்தமாக அந்த படம் பார்க்கும்போதே இது பழைய கதை. ஏற்கனவே இதே மாதிரி கதை வந்து ஏகப்பட்ட படத்தில் வந்துருச்சு. அதே கதை தான் எடுத்து வச்சுக்கிறாங்க. சரி, இவங்க கதையெல்லாம் எடுத்தாங்க, ஓகே தான். ஆனால் சொல்லப்பட்ட விதமாக ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்க்ரீன் பிளே வித்தியாசமாக சொல்லியிருக்கலாமா, அதுவும் இல்லை. அந்த பழைய அந்த அரைச்சமாவே அரைச்சிட்டாங்க. அரைச்சமாவிலையும் பயங்கரமான பழையமாவாக போச்சு. இது அந்தளவுக்கு இருக்குது. முதல்ல இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மெசேஜ் எதுவுமே இல்லை. இந்த படம் சூப்பராக இருக்கும், சுமாராக இருக்கணும். இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம். உங்கள் கதை பாருங்கள்.